ஊருக்கு அவல் பொரி. வாங்க வாங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஞ்சரப்பேட்டி. நான் உங்க ராஜ்கமல். நான் இன்னும் நம்ம சிங்கார சென்னைக்குள்ளே தாங்க சுத்திட்டு இருக்கேன். இந்த ஈசிஆர்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. ரெண்டு பக்கமும் ரோடு பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. ஏன்னா இது ரெண்டு கவர்மெண்ட்ஸும் டால் வசூல் பண்ணி இந்த ரோட மெயின்டைன் பண்றதால ரொம்பவே அழகா இருக்கு. ரெண்டு பக்கமும் சொல்றதை விட ஒரு பக்கம் கடற்கரை, அந்த கடற்கரையை பார்த்துக்கிட்டே டிராவல் பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஹோட்டல்ஸ், அதுக்கப்புறம் பெரிய பெரிய சினிமா தியேட்டர்ஸ், மால்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அதனால சென்னைக்கு வரவங்க எல்லாருமே இங்க வந்து இந்த இங்க வந்து டிராவல் பண்ணிட்டு இங்க வந்து ஜாலியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எபிசோட்ல இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வச்சிருக்கோம். அதுலயும் ஒருத்தங்க எங்க வீட்டுக்கு வாங்க, ஸ்பெஷலா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சமைச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப டிலே பண்ணாம அவங்க வீட்டுல போய் அவங்க நமக்கா என்ன கொடுக்க போறாங்கிறத பார்த்துட்டு மறுபடியும் நம்ம ஈசிஆர் ரோட்டுக்கு வரோம். நிறைய விஷயம் பேசுறோம். வாங்க அவங்க வீட்டுக்கு போவோம். என்னங்க ரோட்ல நின்று இருக்கான்னு தானே பாக்குறீங்க? ரோட்ல இல்லைங்க, ஒருத்தங்க எங்க வீட்டுக்கு வாங்க, ஹோட்டல்ல மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு டிஷ்ஷை வீட்டுல பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன ஸ்பெஷல் டிஷ் பண்ண போறாங்கிறத எனக்கும் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன் அப்புறம் வெயிட் பண்ணிட்டு கூப்பிட்டுருக்காங்கல்ல, வாங்க போவோம். அஞ்சரை பெட்டி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்ச அப்புறம் நிறைய பேர் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சேன், நிறைய பேர் கொடுக்கறத சாப்பிட ஆரம்பிச்சேன். அப்படி இன்னைக்கு ஒருத்தங்களோட வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க வீடும் பார்க்க அழகா இருக்கு. அவங்களும் ரொம்ப ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு பாக்குறதுக்கு ஒரு பெரிய நகைக்கடையோட மாடல் மாதிரி இருக்காங்க. அவங்க யாரு என்னங்கறத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்களோட பேர் சொல்லுங்க. பேர் சாந்தி. ஜெனரலா பெண்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப அழகு. ஒண்ணு வந்து புன்னகை, இன்னொன்னு வந்து பொன்னகை. ரெண்டுமே உங்ககிட்ட நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு. சொல்லுங்க, அஞ்சரை பெட்டிக்காக இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு டீம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எனக்கு வந்து நார்மலாவே சமையல்ல வந்து ரொம்ப ஈடுபாடு. டிவில பாக்குற ப்ரோக்ராம் மேக்ஸிமம் நம்ம சமையல் ப்ரோக்ராம் தான் ரொம்ப பார்ப்பேன். புக்ஸ் வந்து நிறைய சமையல் புக்ஸ் படிப்பேன். சோ அந்த புதுசா செய்யற எல்லா விஷயத்தையுமே செஞ்சு பார்க்கணும்ன்ற ஆர்வம் ரொம்ப. என் ஹஸ்பண்ட் என் பையனும் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க சார். உண்மையிலே உங்களோட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இன்னைக்கு குழுவினருக்கும் எனக்கும் என்ன செஞ்சு தர போறீங்க? பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா. இது வந்து குழந்தைகள் முதல் பெரியவர் வரை எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு டிஷ் இல்லையா? ஆமாங்க சார். இந்த பன்னீர் பட்டர் மசாலா என்னங்கறத பத்தி கூட யாருக்கும் முழுசா தெரியாது. ஆனா அதை ஒண்ணு சொல்லி சாப்பிட்டு இருப்போம். இன்னைக்கு அது என்னங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி பண்றது கஷ்டமான விஷயமா ஈஸியான விஷயம்? இல்ல சார், ரொம்ப ஈஸியான விஷயம். அது வந்து குழந்தைகளும் இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க. அதுல நிறைய கால்சியம் இருக்கு. உங்களுக்கு இது ஹோட்டல்ல மட்டுமே பண்ணக்கூடிய விஷயம் ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லையா? அப்படி இல்ல சார். நம்ம வீட்டுல சில விஷயங்கள் வந்து நம்ம பாக்குறச்ச அவங்களோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால எப்படி பண்ண போறோம்னு அப்படின்னு நினைப்பாங்க. பட் வீட்டுல பார்த்தா ரொம்ப சுலபமா நம்ம வீட்டுல என்னென்ன யூசுவலா பண்ற பொருள்கள் இருக்கோ அதை வச்சு அழகா பண்ணலாம். இது இப்ப செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை? வெண்ணெய், கட் பண்ண பச்சை மிளகாய், கரம் மசாலா, உப்பு, முந்திரி பேஸ்ட், கருவேப்பிள்ளை, சோம்பு, பட்டை, லவங்கம், லெமன், பட்டரில் ஃப்ரை பண்ண பன்னீர். ஓகேமா, கிட்டத்தட்ட ஒரு மினி ப்ரொவிஷனல் ஷாப்பே சொல்லலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எப்படி நீங்க இவ்வளவு விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க ஜெனரலா? இது வந்து உங்களுக்கு யூஸ்வலா லேடிஸ்னாவே வந்து இந்த சமையல்ல எக்ஸ்பர்ட்டா எல்லார் வீட்லயும் இருப்பாங்க. சோ இது அடிக்கடி எல்லாமே இது என்னோட ஃபேவரட் ஃபுட். இது வந்து யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? வீட்ல எல்லாருக்குமே பிடிக்கும். வர கெஸ்ட்ங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணி இதை சைட் டிஷ்ஷா கொடுப்பேன். எல்லாரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆமா, அதாவது ஹோட்டல் போனாலே சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்களை வந்து வீட்லயே கொடுத்துறதால செலவும் மிச்சம் பிளஸ் ஆரோக்கியம். உங்களுக்கு ஒரு பார்ட்டி அந்த மாதிரி இருக்கிறச்ச ஒரு யூஸ்வலா எப்ப பார்த்தாலும் செய்யற வெஜிடேரியன் அந்த மாதிரி செய்யாம இது பண்றச்ச ஒரு நல்ல ஒரு ரிச் லுக்காவும் இருக்கும். இது நல்ல உடம்புக்கும் நல்லது. சரி, ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்களை நம்ம சமைச்சுக்கிட்டே பேசுவோம், பேசிக்கிட்டே சமைப்போம். இப்ப நம்ம சமைக்க ஆரம்பிப்போம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? அதான் ஸ்டவ் பத்த வைக்கணும். சூப்பர், பத்த வைங்க. ஃபர்ஸ்ட் வந்து நெய்யில முந்திரி பருப்பை வறுத்துக்கணும் சார். நல்லா வறுத்துருங்க. எவ்வளவு நெய் விடணும்? கொஞ்சம் விடுங்க சார். நெய் ஊத்தியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெய்ல முந்திரி பருப்பு வறுக்கணும். முந்திரி பருப்பு வறுக்கு. நல்லா இருக்கு, கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. இப்போ அப்படியே வறுத்துக்கிட்டே உங்க குடும்பத்தினரை பத்தி சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட் பேர் வந்து வாசுதேவன். அவர் வந்து ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரி ஆவடி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. எனக்கு ஒரே பையன் கிஷோர். கிஷோர் என்ன பண்றாரு? கிஷோர் வந்து ஆர்எம்கேல ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங். அதுக்கு அடுத்து என்ன பிளான் பண்ணிருக்கீங்க கிஷோரை பத்தி?
முதல் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சார் முதல்ல பிளானிங். முடியல ஏன்னா அப்படிங்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் இயர்ல இப்பதான் 6 months முடிஞ்சிருக்கு. சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஃபர்தரா என்ன பண்ணலாம்ன்றது அதுக்கப்புறம் பிளான்ல. அப்புறம் அடுத்த கட்டமா யோசிக்கலாம். ஆமாங்க சார். ஓகே. எவ்வளவு நேரத்துக்கு வேகணும்? இது ஒரு 2 minutes தான் சார் ஆகும். இது வந்து ஃபார் கார்னிஷ் ஃபைனலா டிஷ் முடிச்சதுக்கு அப்புறம் போடுறதுக்காக அது முன்னாடி வறுத்து வச்சிடுறோம் சார். அதாவது நம்ம பெண்கள் வந்து எல்லாத்துலயுமே வெல் பிளான்டு தான். வீட்டு பட்ஜெட்ல இருந்து ஆரம்பிச்சு முந்திரி பருப்பு வரைக்கும் அது கடைசியா போற முந்திரி பருப்பை முதல்ல வறுத்து எடுத்துறாங்க. எவ்வளவு டெக்னிக்கலா யோசிக்கிறாங்க பாருங்க. இல்லைன்னா திரும்ப ஒரு தடவை வேற ஒரு இதுல வைக்கணும். சோ அதுலயே பண்ணினா அந்த நெய் வந்து வேஸ்ட் ஆகாது. பாருங்க கிட்டத்தட்ட இப்ப ஒரு ப்ரௌனிஷ் வந்துருச்சுங்க சார், எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பட்டர் போடணும் சார். பட்டர் போடுங்க. ஏன்னா இது பட்டர் பன்னீர் மசாலானால மெயின் டிஷ் வந்து பட்டர் தான். இதுக்கு அடுத்தது வந்து பட்டை, சோம்பு, லவங்கம் அந்த இதெல்லாம் போடணும். இப்போ பன்னீர் பட்டர் மசாலாங்கிறதுலாம் டிபிக்கல் நார்த் இந்தியன் டிஷ் இல்லையா? ஆமாங்க சார். அதுலயும் இந்த பட்டையெல்லாம் யூஸ் ஆகுதுங்களா? இல்ல சார், நம்மளோட இதுக்கு நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ அவங்க இதுல வந்து நமக்கு எது பிடிக்குதோ அதுல நம்மளோட இதை கொஞ்சம் வெரைட்டிஸை சேஞ்ச் பண்ணி பண்ண நல்லா இருக்கும். பிடிக்காததை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஆமாங்க பிடிச்சதை பிடிச்சு பச்சை மிளகாய் கொஞ்சம். பச்சை மிளகாய் எடுத்துக்கங்க. எவ்வளவு வேணுமா எடுத்துக்கங்க. இது எத்தனை பச்சை மிளகாய்? இது வந்து காரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு 2 பச்சை மிளகாய். பட்டர் மசாலா இனிப்பா தான், லைட்டா இனிச்சிட்டு தான் இருக்கும். நீங்க எவ்வளவு இது பண்ணாலும் இருக்கும். அது இல்லாம நீங்க சப்பாத்தி நான்கெல்லாம் பண்றச்ச கொஞ்சம் காரம் மறந்தா நல்லா இருக்கும். நிச்சயமா அது காரசாரமா இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிடுறது கொஞ்சம் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வெங்காயம். நம்ம எவ்வளவு குவாண்டிட்டி செய்ய போறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வெங்காயத்தை போடணும், பண்ணிக்கலாம். சரி, இப்ப இந்த சமையலை தவிர உங்களுடைய பொழுதுபோக்குகள் என்ன? யூசுவலா டிவி பாக்குறது. யூசுவலா எனக்கு வந்து சாட்டர்டே சண்டே தான் லீவு. அதனால மத்த நாள்ல என்னால இந்த ப்ரோக்ராம் பார்க்க முடியாது. சோ சாட்டர்டேனா மஸ்ட் பாப்பேன் நான். அஞ்சரை பெட்டி. ஆமா, அந்த 1 to 2 நகரவே மாட்டேன் நான். அந்த 1 to 2 பிடிச்ச அந்த அஞ்சரை பெட்டியில உங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்? அதுல எல்லா டாபிக்குமே நல்லா இருக்குங்க சார். நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க பேசுறது அதை விட ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. இதெல்லாம் எடிட் பண்ணாம போடுங்கப்பா. ஓகே, அடுத்து என்ன மேடம் வேணும்? இது கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனதுக்கு அப்புறம் தக்காளி போடணும் சார். அதுக்கப்புறம் எனக்கு வேற இதுன்றப்ப கோலத்துல வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். கோலம் போடுறதுல கோலம்னா நார்மலா வெறும் கோலப்பொடியோட நிறுத்த மாட்டேன் நானு. உங்களுக்கு வந்து தானியத்தெல்லாம் வச்சு கோலம் போடுவேன். சின்ன சின்ன பூச்சிகளா இருந்தாலும் அதை சாப்பிட்டு இதா இருக்கட்டும். உப்பு வச்சு கோலம் போடுவேன், உப்புல போடுவேன். சோ என்னென்ன பொருள் வைக்கணும், பழத்துல போடுவேன். சோ எல்லாத்துலயும் அது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான இது. அப்போ உங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை. அதாவது நீங்க வாசல்ல உப்ப போட்டுறதால அவங்க பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி வேற என்ன உங்களோட ஸ்பெஷலிஸ்ட்? வெஜிடபிள் ரைஸ் ரொம்ப நல்லா பண்ண தெரியும். நட்ஸ் ரைஸ் பண்ணுவேன். நல்லா நட்ஸ் ரைஸ் பண்ணுவேன். குருமா, பன்னீர்ல குருமா பண்ண தெரியும். பன்னீர்ல கோப்தா பண்ண தெரியும். கிட்டத்தட்ட ஒரு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்டோட மெனு கார்டை திருப்பி போட்டு படிச்சிட்டு இருக்கீங்க. ஆமாங்க சார். உண்மையிலே சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா இந்த ஒரு ஏரியால நம்ம மக்கள் எல்லாமே நம்ம பாரம்பரியம் சவுத் இந்தியன் அப்படின்னு தான் இருப்பாங்க. நார்த் இந்தியன் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே கிஷோரும் அவங்க அப்பாவும் ரொம்ப கொடுத்து வச்சோம். ஆமா சார், இப்ப வேர்ல்டு ரொம்ப இதாயிடுச்சு. சோ எல்லா விஷயமும் நம்ம கத்துக்கணும். நம்ம வந்து ஒரே இதுவே தெரிஞ்ச ஒரு 4 ஐட்டத்தை வச்சுட்டு நம்ம இது பண்ண முடியாது. சரி, இந்த சனி ஞாயிறு மட்டும்தான் நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கதா சொன்னீங்க. ஆமாங்க சார். திங்கள் முதல் வெள்ளி வரை சீரியல் மாதிரி கேக்குறேன். சொல்லுங்க சார். திங்கள் முதல் வெள்ளி வரை உங்களோட ரெகுலர் ஒர்க் என்ன? நான் வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல கிளினிக்கல் எல்லாம் ஒர்க் பண்றேன். எப்படி இது ரெண்டு எப்படி சமாளிக்கிறீங்க? ஏன்னா வந்து நான் காலேஜ் முடிச்ச காலத்துல ஒர்க் பண்றேன் சார். சோ அதனால எனக்கு இத்தனை வருஷம் வந்து அது அப்படியே சர்வீஸ் ஆயிடுச்சு. சோ அதனால எனக்கு ஒன்றும் புதுசா ஒன்றும் தெரியல. இப்ப திடீர்னு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேலைக்கு போனா அப்படி தெரியும். பட் ஆரம்பத்துல இருந்து பண்றதுனால எனக்கு ஒன்றும் தெரியல. கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது எப்பயுமே வந்து வெங்காயம் தக்காளி போட்டதுக்கு அப்புறம் தான் சார் போடணும். முதைய போட்டா வந்து அது வான்ல வந்து ஒட்டிண்டு இதா வீணான மாதிரி ஆயிடும். சோ இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் கூடவே போடலாம். அடுத்தபடியா நான் உங்களுக்கு என்னமா எடுத்து கருவேப்பிலை கொடுங்க சார். கருவேப்பிலை. எஸ், இந்த process கொஞ்சம் லாங் process இருந்தாலும் டேஸ்டி process-ஆ இருக்கும். ஆமாங்க சார். கொஞ்சம் இந்த வதக்கல் தான் கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர பட் 20 minutes-ல பண்ணிடலாம் உங்களுக்கு. மிளகாத்தூள் சார். மிளகாத்தூள். பல கலவைகள் ஒண்ணு சேருது இல்ல? மசாலாவே பாக்குறதுக்கு சும்மா மல்லித்தூள் கொஞ்சம் கொடுங்க சார். மல்லித்தூள். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை நீங்க வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தவிர வேற என்ன உணவுக்கு நீங்க? சப்பாத்திக்கு சாப்பிடலாம், நான்க்கு சாப்பிடலாம், ஒயிட் ரைஸ்க்கு கலந்து சாப்பிடலாம். நல்லா இருக்கும் சார். இப்ப இந்த மல்லித்தூள் போட்டிருக்கீங்க. ஆமாங்க சார். இதுல இந்த பச்சை வாசம் போறதுக்காக எவ்வளவு நேரத்துக்கு நீங்க? ஜஸ்ட் ஒரு 5 minutes இது பண்ணா போதும் மேடம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும் சார். மஞ்சத்தூள்லாம் வராம ஒரு டிஷ்ஷே கிடையாதுல? எல்லாத்துலயுமே மஞ்சத்தூள் கிருமி நாசினி இல்ல சார். அதனால வந்து அது கட்டாயம் போட்டு தான் சார் ஆகணும். கொஞ்சம் கரம் மசாலா கொடுங்க சார். கரம் மசாலா.
நமக்கு ஏற்கனவே அந்த கரம் மசாலா எல்லாம் போட்டுக்கனால இது லைட்டா போட்டா போதும். நான் ஓவர் போட்டா ஓவர் இதா இருக்கும். ஓகே ஓகே சார் நெக்ஸ்ட் வந்து முந்திரி பேஸ்ட். இது வந்து முந்திரிய வந்து ஒரு 1 hour வந்து சுடு தண்ணியில ஊற வச்சு பேஸ்ட் பண்ணிக்கணும். ஆனா இன்னும் அந்த ரிச் லுக் வரும். அதுக்காக சூப்பர் சூப்பர் போடுங்க, கலந்து விடுங்க. உண்மையிலேயே எனக்கு இன்னைக்கு ஒரு ராஜ விருந்து தான். கட்டாயம் சார். கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கணும் சார். சரி சரி, எவ்வளவு தண்ணி ஊத்தணும்? சும்மா கொஞ்சம் லைட்டா. ஓகே. இதான் மசாலா, உங்களுக்கு மெயின் மசாலா வந்து இதுதான். இப்ப பன்னீர் போட்டுருணும் சார். பன்னீர் என்ன பண்ணிருக்கீங்க? பன்னீர் வந்து பட்டர்ல ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் சார். சாரி, கொத்தமல்லி கொஞ்சம் கொடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, என்னன்னா சொல்லலாம். உப்பு வந்து கம்மியாவே போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு காரெல்லாம் இப்ப கொஞ்சம் கம்மியா தான் போட்டு செய்ய சொல்றாங்க. சரி சரி சரி. உடலுக்கு அதான் நல்லதுனால கொஞ்சமா உப்பு கம்மியா போட்டா அதோட டேஸ்ட் குறைஞ்சிடும். டேஸ்ட் குறைஞ்சிடும். கொஞ்சம் ரொம்ப போடாம ஓரளவுக்கு போட்டு. லாஸ்ட் ஃபைனல்ல கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம். ஓகே. நெய் இதுக்கு கொஞ்சம் அதிகமா தான் தேவைப்படுது இல்ல? ஆமா சார், கொஞ்சம் அதிகமா இருந்தாதான் அது நல்லா இருக்கும். பன்னீரோட போய் கலக்கறச்சா அப்பதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நெய் எல்லாம் போட்டு ஒரு முடிவுக்கு வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து என்ன தேவைப்படுது? இப்ப வந்து கடைசியில கொஞ்சம் லெமன் ஜூஸ் போடணும். அதுக்கப்புறம் முந்திரி கார்னிஷ் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே ஓகே பண்ணுங்க. அதுக்கு நடுவுல எங்க மதர் பத்தி சொல்லணும் சார். எல்லாருக்கும் மதர்னா ரொம்ப அஃபெக்ஷனா தான் இருப்பாங்க, இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் எங்க மதர் வந்து ரொம்ப கிரேட். ஏன்னா நான் வந்து குழந்தை 3 மாசத்துல இருக்கிறதுல எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு நான் வேலைக்கு போனேன். சோ அதனால எனக்கு எங்க அம்மா வந்து எல்லாமே அவங்க பாத்துட்டாங்க. உண்மையிலேயே அந்த தாய் பாசம்ங்கிறது இங்க தெரியுது பாருங்க. இவங்களே ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தாய் ஆயிட்டாலும் அவங்களோட தாயை பத்தி சொல்லும் போது அவங்க முகத்துல வந்து அப்படியே 10,000 வாட்ஸ் பல்பெல்லாம் எரியுது. பல 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 பலன்னு. லெமன் இது கொஞ்சம் புரியணும் சார். இந்த மாதிரி டிஷ் எல்லாம் அம்மாக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்களா? அம்மா தான் எனக்கு சொல்லியே கொடுத்தது. அங்க இருந்தா இங்க வந்திருக்கா? ஆமா, அம்மா வந்து ரொம்ப அழகா சமையல் பண்ணுவாங்க. சோ அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. வெரி குட் வெரி குட் வெரி குட். முடிஞ்சிருச்சு சார் டிஷ். ஓகே. சோ பவுல்ல போட்டுட்டு கார்னிஷ் பண்ணனும். நல்லா 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 போடுங்க. மேலே இது பாக்கறச்சே நல்லா இருக்கும், சாப்பிடறச்சே ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே கன்ஃபார்ம். ஆமாங்க சார், கன்ஃபார்ம். இதுல முந்திரி கார்னிஷ் பண்ணனும் சார். ரொம்ப 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 சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் சார். நிச்சயமாங்க. மேடம் எனக்காக சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நான் அப்படியே சாப்பிட போறேன். அதுக்காக ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதை நான் அப்படியே சாப்பிட போறேன். சாப்பிட போறதுக்கு முன்னாடி மேடம் இது எப்படி பண்ணாங்கிற ஒரு சின்ன ரீகேப். பன்னீர் பட்டர் மசாலா பண்றதுக்கு ஒரு கடாயில கொஞ்சோண்டு கீயை விட்டு அதுல முதல்ல முந்திரி பருப்பை நல்லா வறுத்துக்கணும். பொன்னிறமா வறுக்கப்பட்ட அந்த முந்திரி பருப்புகளை வெளில எடுத்த அப்புறம் அந்த கீல இன்னும் கொஞ்சம் வெண்ணெயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுல பட்டை கிராம் மசாலா சோம்பெல்லாம் போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, நறுக்கின பெரிய வெங்காயம், நறுக்கின தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கருவேப்பிள்ளை, மிளகாத்தூள், அப்புறம் இன்னும் கொஞ்சோண்டு கீ போட்டு ஒன்னா நல்லா வதக்கணும். பச்சை வாடை போன அப்புறம் அதுல தேவையான அளவுக்கு மல்லித்தூளை சேர்த்து மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடணும். கரம் மசாலாவையும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதுல முந்திரி பேஸ்ட்டை ஒன்னா சேர்ந்து ஒரு கலக்கு கலக்கி கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி ஏற்கனவே பட்டர்ல நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திருக்க அந்த பன்னீரை அதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண அப்புறம் கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மறுபடியும் கொஞ்சோண்டு கீயை விட்டு கடைசியா கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் அதுல விட்டு புளிஞ்சா பன்னீர் பட்டர் மசாலா தயார்.